வணக்கம் ஆஸ்பிரண்ட்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஜிடிஆர்பி முடிச்சாச்சு. டெட் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்றது மேம்? டெட் ரிசல்ட் வந்தா தான் நாங்க யுஜி இருந்தாலும், காலேஜ் டிஆர்பியா இருந்தாலும் அப்ளை பண்ண முடியும். ஆனா காலேஜ் டிஆர்பி இன்னும் 1 மந்த்தா இருக்கு எக்ஸாக்ட்டா டிசம்பர் 20 எக்ஸாம் வந்துரும். ஸோ நாங்க நெக்ஸ்ட் என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, ஸோ அதுக்கான ஜஸ்ட் இன்ட்ரோ குடுத்துட்டு நம்ம வீடியோக்குள்ள போலாம். பிஇஓ எக்ஸாம் கூடிய விரைவில நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஈவன் யுஜி அண்ட் பிஇஓ எக்ஸாம். ஸோ மேபி நீங்க டெட் இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் அட்டெண்ட் பண்ணியிருக்கீங்க. இல்ல யூ வில் வெயிட் ஃபார் டெட் எக்ஸாம் ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க தாராளமா பிஇஓ எக்ஸாம்க்கு ட்ரை பண்ணலாம். போர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் உங்களுக்கு ஹெவியா தான் இருக்கும். நீங்க டிஎன்பிஎஸ்சி பார்த்துருந்தீங்கன்னா, இட் வில் பேலன்ஸ். பட் அது இல்லாம நீங்க புதுசா பார்க்கணும் அப்படின்னா, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா, நீங்க இப்பயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா பிஇஓ எக்ஸாம் யூ வில் கிராக் த எக்ஸாம். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ இந்த வீடியோல என்ன மேம் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஇஓ பத்தி நாளைக்கு நான் கண்டிப்பா வீடியோ போடுறேன். இன்னைக்கு வீடியோல யுஜி டிஆர்பி உடைய யூனிட் 1 உடைய பார்ட் 2 வீடியோ பார்க்க போறோம். ஓகேங்களா? நம்ம அகாடமில வந்துட்டு காலேஜ் டிஆர்பி ஃபுல் டெஸ்ட் வந்து 250 அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஃபுல் டெஸ்ட் மீன்ஸ் என்னன்னா, யூனிட் வைஸ் ஃபுல் டெஸ்ட் 10 யூனிட் வைஸ் ஃபுல் டெஸ்ட் சொல்லியிருந்தோம். ஸோ ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காதீங்க. ஃபுல் டெஸ்ட் 599 கிடையாது. வெறும் 250 தான் யூனிட் டெஸ்ட். ஸோ 599 கிடையாது. யூஜி டிஆர்பிக்கு தான் 599. காலேஜ் டிஆர்பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1000 கொஷின்ஸ் 250 தான். ஓகேங்களா? உங்களுக்கு காலேஜ் டிஆர்பி இல்ல யூஜி டிஆர்பி ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருந்தா தாராளமா ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் பண்ணுங்க. மெசேஜா இருந்தாலும், வாய்ஸ் காலா இருந்தாலும் வாட்ஸ்அப்ல பண்ணுங்க. ஸோ வாட்ஸ்அப் மட்டும் தான் வொர்க் ஆகும். ஓகேங்களா? 89407 நம்பர் பார்த்துக்கோங்க. 89407 87647. ஸோ இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கும் கூட. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகஜன பதாக்கள். ஓகேங்களா? மகஜன பதாக்கள், ரைஸ் ஆஃப் மகதாஸ், பெர்ஷியன் அண்ட் கிரேட் இன்ஃப்ளூயன்சஸ், அலெக்சாண்டர்ஸ் இன்வென்ஷன் அண்ட் எஃபெக்ட், த மௌரியன் அசோகா தர்மா, இட்ஸ் எ நேச்சர் அண்ட் ப்ரொபகேஷன், மௌரியன் ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன், எக்கானமி, ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர். இந்த டாபிக் தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? பகுதி 1. இந்த டாபிக்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகஜனபதாக்களும் மகதத்தின் எழுச்சியும். ஓகேங்களா? மகஜனபதாஸ் அண்ட் ரைஸ் ஆஃப் மகதாஸ் என்ற டாபிக்ல சப் டாபிக் பார்க்க போறோம். மகஜனபதாக்கள் அப்படின்னும் போது என்ன அப்படின்னா, பேசிக்கா வாட் இஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? என்னன்னா, மகஜனபதாக்கள் அப்படின்றது 6வது நூற்றாண்டுல இந்தியாவில் தோன்றிய ஒரு 16 அரசுகள், அதாவது ரொம்ப பெரிய அரசுகளோட தோன்றது தான் மகஜனபதாக்கள் அப்படின்னு சொல்றாங்க. எங்க? வட இந்தியாவில் 6வது நூற்றாண்டுல. இன்னைக்கு ஒரு கதை மாதிரி இப்படி சொல்லுவோம். அப்பதான் நல்லா இருக்கும். ஓகேங்களா? படிச்சு சொல்ல தேவையில்ல. அப்ப ஜனபதா அப்படின்னா என்ன? ஸோ ஜனபதாக்கள் சொல்றீங்க. அப்ப ஜனபதா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜனபதானா மக்களுடைய காலடி தடங்கள்னு சொல்லுவோம். ஓகேங்களா? மக்களுடைய காலடி தடங்கள் தான் ஜனபதா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்ல ஆப்ஷன்ல ஜனபதான்னு கேட்டு மக்களுடைய காலடி தளம் இல்ல அப்படின்னா, நீங்க வந்து இடம் அப்படின்னு போடலாம். ஓகேங்களா? அந்த ஆப்ஷன் அங்க இல்ல, இடம்னு போடலாம். ஸோ ஓகேங்களா? ஸோ கிமு 6வது நூற்றாண்டுல வட இந்தியால 16 பெரிய அரசுகளோட ஒரு அரசு தோன்றுது. அதுதான் மகஜனபதா அப்படின்னு சொல்றாங்க. ஜனபதா அப்படின்றது மக்களுடைய காலடி தடங்கள் அல்லது இடம் சொல்றாங்க. அதுக்கான பொருள் இதான். சரி, ரொம்ப முக்கியமானது 16 இருக்கு. அந்த முக்கியமான 16ல 1 மட்டும் சவுத் இந்தியா, அதாவது தென்னிந்தியத்தை சேர்ந்த ஒரு ஜனபதான்னு சொல்லலாம். அந்த ஜனபதாவுடைய பேர் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அந்த ஜனபதா பேரெல்லாம் நான் சொல்கிறேன் ஒரு டைம். நீங்கள் வந்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. காசி, கோசலம், அங்கம், மகதம், வச்சி, மல்லா, சேதி, வத்சா, குரு, பாஞ்சாலா, மச்சா, சூரசேனா, அஸ்மாகா, அவந்தி, காந்தாரா மற்றும் கம்போஜம். ஓகேங்களா? ஸோ வந்து நம்ம என்ன பார்த்தோம்? 6ஆம் நூற்றாண்டில் மகஜனபதாக்கள் அப்படின்ற ஒரு அரசன் வந்துட்டு 6ஆம் நூற்றாண்டில் வட இந்தியாவில் தோன்றுச்சு. ஜனபதா அப்படின்னா மக்களுடைய காலடி தலங்கள் அல்லது இடம் சொல்லும். அதில் 16 ஜனபதாக்கள் இருக்கு. சரி, இந்த 16 ஜனபதாக்களுமே எப்படியாப்பட்ட ஜனபதாக்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஊரில் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி 16 அரசுகள்ல என்ன ஆகுதுன்னா, ஒரே ஒரு அரசு மட்டும் என்னன்னா, ரொம்ப இண்டிபெண்டன்ட்டா குடியரசா சுதந்திரமா இருக்குது. அந்த அரசு பேர் என்ன? வஜ்ஜி. அந்த வஜ்ஜியை தவிர மற்ற 15 அரசுகளுமே முடியாட்சியை மோனார்கி கொண்டு தான் வந்து ஆட்சி செய்கிறாங்க. இந்த கூற்றில் எப்படி கேட்பாங்கன்னா, 16 மகஜனபதாக்களில் வஜ்ஜி மட்டுமே குடியரசு நாடாக இருந்தது அப்படின்ற கூற்று வந்தால் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்க்கலாம். காரணம் ஏன் இந்த மகஜனபதாக்கள்லாம் வந்து ஏன் இவ்வளோ ஃபெமிலியராக இருந்துச்சு, இவ்வளோ பாப்புலராக இருந்துச்சு, ஏன் நம்ம படிக்கிறோம் இப்போ ஹிஸ்ட்ரியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ரீசன் இருக்குது.
என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம ஊர எடுத்துக்கோங்களேன். நம்ம ஊரு வந்து ஒரு நல்ல ஊருன்னு சொல்றோம்னா என்னன்னா, எல்லா செழிப்பு முதல்ல என்ன ரீசன்னா, எல்லா செழிப்புமே இருக்கணும் ஊர்ல. என்ன செழிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலங்கள், காடுகள், பயிர்கள் எல்லாமே செழிப்பா வளர்ந்திருக்கணும். கிரீனா இருக்கணும் எல்லாமே. அதுவும் இல்லாம உங்களுக்கு மக்களுக்கு சாப்பாட்டுக்கு பஞ்சம் வரவே கூடாது. ஓகேங்களா? அப்படி இருந்தாவே உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு டிக் குடுத்துடலாம். ஓகே நல்லாருக்கு ஊரு அப்படின்னு சொல்லிட்டு. 2வது விஷயம் என்னன்னா, இப்போ ஒரு நாடு இருக்கு அப்படின்னா, ஊர்னா ஓகே செழிப்பா இருக்கணும். இப்போ ஒரு நாடு இருந்துச்சுன்னா, நாடு செழிப்பாகவும் இருக்க வேண்டும். 2வது பட்சத்தில் அந்த நாட்டு ஏதாவது திடீர்னு ஒரு போர் வருது, தெரியாம ஒரு தாக்குதல் வருதுன்னா, அத தடுக்கிறதுக்கான வளமையும், வல்லமையும் 2மே இருக்கணும். ஸோ வளம் பார்த்துட்டோம். அது என்ன வல்லமை வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க இரும்பு அதிகமா வந்துட்டு பரவலா பயன்பாட்டுக்கு இருந்தது. எங்க மகஜன பதாக்கள்ல இரும்போடைய பரவல் பயன்பாடு இருந்தது. அந்த காலம் இரும்பு காலமாகவும் இருந்திருக்கலாம். அப்ப இரும்போடைய உற்பத்தி அதிகமாகும்போது, மண்கலப்பை, களவெட்டி, இல்ல மண்கொத்தி இப்படின்னு நெறைய ஊர்ல ஒவ்வொரு ஊர்ல ஒரு ஒரு மாரி சொல்வாங்க. அந்த மண் கலப்பை, கரவெட்டி எதுவா இருந்தாலுமே, அப்ப வந்து ஆழமா தோண்டும்போது நம்ம சீட்ஸ்க்கு நல்லா ட்ரில் பண்ணலாம். ஸோ உள்ள போச்சுன்னா அழகா நமக்கு செழிப்பா வரும். அது ஒரு ரீசன். இன்னொன்னு நெறைய ஆர்ம் ஃபோர்ஸஸ் நெறைய வந்து மெட்டீரியல் டூல்ஸ்லாம் செய்யலாம். ஸோ வந்து படை வந்தா தாக்குதலுக்கும் ரெடியா இருப்பாங்க. செழிப்பாவும் இருப்பாங்க. பக்கத்து நாட்டுடன் உறவும் வைத்துக் கொள்ளலாம். ஏன்னா செழிப்பா இருந்ததுனால பண்டை மாற்று முறையால பக்கத்துல உறவும் வச்சுக்கலாம். அதனால தான் காரணங்கள் மகஜன பதாக்கள் பொறுத்தவரைக்கும் ரொம்ப செழிப்பா இருந்ததுக்கான காரணங்கள் இதான் அப்படின்னு சொல்றேன். சரி ஓகே. இந்த 16 மகஜன பதாக்கள்னு சொல்றீங்க. வட இந்தியான்னு சொல்றீங்க. எந்த இடத்துல அப்படின்னு சொல்லுங்கன்னு கேட்டா, இப்ப இருக்கக்கூடிய தற்கால பீகார்ல தான் இந்த மகஜன பதாக்கள் அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸ்பெஷலி ஏன்னா மகதம் அப்படின்ற ஒரு ஊர் அதாவது 16 இந்த மகஜன பதாக்கள்ல மகதம் அப்படின்றது பீகார்ல இருந்ததா சொல்றாங்க. இந்த மகதம் தான் எல்லாத்தோட பெரிய ஒரு ஊராமா. பெரிய பேரரசா இருந்துச்சாம். சரி ஓகே. அப்ப எல்லா நாடும் இப்படி இருந்ததுங்களே, ஏன் இது மட்டும் ரொம்ப பேரரசா இருந்துச்சுன்னா, எழுச்சிக்கான காரணங்கள் என்னன்னா, மகதை வந்து மகதம் வந்து கங்கை இருக்கு பார்த்தீங்களா? கங்கை நதி அதோடைய பள்ளத்தாக்குல இருந்துச்சாமா. அப்ப நதியோர அருகில் இருந்தாவே நம்ம சிந்து சமவெளி நாகரிகத்தில பார்த்திருப்போம். செழிப்பான விவசாயம் கண்டிப்பா இருந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ வந்து ஏன்னா, அந்த காலத்து மக்கள் வந்து குடியேற எப்ப ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய கற்காலம். புதிய கற்காலம் அப்பதான் குடியேற ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்படி ஏறும்போது நியோலித்திக் பீரியட்ல போம்போது தான், அப்ப வந்து அங்க ஒரு வீடு கட்டி, குடிசை கட்டி மக்கள் வாழ ஆரம்பிக்கிறாங்க. பயிர் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்புறமா வந்து வளங்கள் அதிகமாகுது. அதே சேம்ல அப்ப மகதம் கங்கையுடைய நதி பள்ளத்தாக்குல இருந்துச்சுன்னா, நீர்வளம் நல்லாருக்கும். நீர்வளம் நல்லா இருந்தா செழிப்பு வளம் நல்லாருக்கும். அதனால விவசாயம் ரொம்ப செழித்தது மகதத்தை பொறுத்தவரைக்கும். இந்த இடத்துல கூற்று எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, மகதம் வந்து கங்கை நதி பள்ளத்தாக்குல இருந்ததா, அதனால தான் வளமா இருந்துச்சான்னு கேட்பாங்க. கரெக்ட். ஓகேங்களா? சரி ஓகே. இது மட்டும் தானான்னு பார்த்தீங்கன்னா, இயற்கை வளங்கள்லாம் நெறைய இருந்ததாமா. சரி இதோடைய தலைநகரங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜகிருகம் மற்றும் பாட்டாலிபுத்திரம் தான். நீங்க இத படிக்கும்போது இப்படி மட்டும் படிக்காதீங்க. ராஜகிருகத்திலருந்து பாட்டாலிபுத்திரத்துக்கு கேப்பிட்டல மாத்துனது, புத்த மாநாடுகள் எப்ப நடந்தது, அதுவும் சேர்த்து படிக்கணும். ஓகேங்களா? நான் உங்களுக்கு ரிவிஷன் கிளாஸ் தான் நடத்திட்டு இருக்கேன். ஸோ வந்து நீங்க வந்துட்டு ரொம்ப வந்துட்டு இது இல்ல மிஸ் ஆகுதுன்னு யோசிக்காதீங்க. உங்களுக்கு ரிவிஷன் பண்ணா கரெக்ட்டா புரியும். ஓகேங்களா? நீங்க படிச்சு தெளிவா இருந்தா, நான் சொல்ற எல்லா பாயிண்ட்ஸும் உங்களுக்கு செம்மையா ரிவிஷனுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? சரி ஓகே. இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜகிருகம் மற்றும் பாட்டாலிபுத்திரம பாதுகாப்பு மிக்கதாக இருந்தன. ஓகேங்களா? மேலும் அருகில் இருந்த சுரங்கங்களில் இருந்து இரும்பு தாது, அதாவது அயன் ஓர்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஈஸியாவே கிடைச்சுச்சாமா. அதனால வலிமையான ஆயுதங்கள் உருவாக்க உதவியதாம். ஸோ யானைகள் அப்படின்னு சொல்றாங்க. என்ன யானைகள் அப்படின்னு பார்த்தா, மகதத்துடைய காடுகள்ல இருந்து ராணுவ பயன்பாட்டிற்கு யானைகள் கிடைச்சதாமா. ஸோ இப்ப ராணுவத்துக்கு பிராக்டிஸ் பண்ண வச்சிருக்காங்க யானைய. ஸோ காடுகள்ல யானையுமே நெறைய இருந்தது. செழிப்பாக இருந்தது. இரும்பு வளம் இருந்தது. அயன் ஓர் கிடைச்சது. யானைகள் காடுகள்ல இருந்தது. ஆட்சியாளர் யாரு மகதத்த பொறுத்தவரைக்கும்னு பார்த்தா, பிம்பிசாரர் அவர்கள், அஜாதசத்ரு அவர்கள் அப்படி போன்றவரும், அரியங்கா வம்சத்து மன்னர்கள், அதுக்கப்புறம் வந்த சிசுநாகர வம்சத்து மன்னர்கள், நந்த வம்சத்து மன்னர்கள், குறிப்பாக மகாபத்ம நந்தர். இவர் தான் மகதத்த பயங்கரமா வலிமைப்படுத்துற அரசர். சரி ஓகே. இது வந்து இன்ட்ரோ. இன்ட்ரோ வந்து இதான். கீழ நம்ம முக்கியமா பார்க்கலாம். ஒவ்வொரு பகுதிக்கும் ஜஸ்ட் இன்ட்ரோ குடுத்து ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். பகுதி 2 பாருங்க. பாரசீக மற்றும் கிரேக்க தாக்கங்கள், அலெக்சாண்டரின் படையெடுப்பு, பெர்ஷியன் அண்ட் கிரேக் இன்ஃப்ளூயன்சஸ், அலெக்சாண்டர்ஸ் இன்வேஷன் அண்ட் எஃபெக்ட். சரி ஓகே. அதே 6ஆம் நூற்றாண்டுல பிற்பகுதியில என்ன ஆகுதுன்னா, பாரசீகம் அதாவது இப்ப ஈரான்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதான் பாரசீகம்னு சொல்லுவாங்க. அந்த பாரசீக மன்னர் பேர் என்னன்னா சைரஸ். அவர் என்ன பண்றாருன்னா, இந்தியாவுக்கு வடமேற்கு பகுதிய ஆக்கிரமிக்கிறார். ஓகேங்களா? அவருக்கு பின்னாடி வந்தா டாரியஸ் அப்படின்றவர் சிந்து பகுதியை கைப்பற்றுறார். இந்த கேள்வி ஒரு முறை பிஜிடிஆர்பில கேட்டிருக்காங்க. ரொம்ப முன்னமே கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? நோட் பண்ணிக்கோங்க. என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வடமேற்கு பகுதி ஆக்கிரமித்தவர் யாருன்னு
கேட்டிருந்தாங்க. தென் வந்து டாரியஸ் அவர்கள் சிந்து பகுதியை ஆக்கிரமித்த பெர்ஷியன் அவர் யாரு? கிங் யாருன்னு கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ சைரஸ், டாரியஸ் இது 2ம் மிஸ் பண்ணிறாதீங்க. 6ஆம் நூற்றாண்டு பிற்பகுதியில பாரசீகத்த மன்னர் தான் சைரஸ். அவர் தான் வடமேற்கு பகுதியை இந்தியாவ ஆக்கிரமிக்கிறாரு. அதுக்கு பிற்காலம் வந்த டாரியஸ் அவர்கள் என்ன அப்படின்னா, டேரியஸ் இல்ல டாரியஸ்ன்னு சொல்லுவாங்க. அவர்கள் வந்து சிந்து பகுதியை கைப்பற்றாரு. இதோட தாக்கங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரசீக ஆட்சியாளருக்கு கீழ வடமேற்கு இந்தியா வந்து ஒரு சதர்ப்பியா வருது. ஓகேங்களா? ஒரு மாகாணமா மாறுது. அதான் சதர்ப்பின்னு சொல்லுவோம். சட்ரப் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து ஒரு மாகாணமா மாறுது. பாரசீகத்தில கரோஷ்டி முறைகள் வந்து எழுத்தும் பழக்கத்த வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. ஓகேங்களா? யாரு? பாரசீகத்தின் கரோஷ்டி என்ற எழுத்து முறை இங்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. அப்ப இந்தியாவுல கரோஷிக எழுத்து அறிமுகப்படுத்தப்பட்டது யாரால? அப்படின்ற கேள்வி வந்ததுன்னா, இந்த பெர்ஷியர்களாக ஈரான்காரர்களாக தான். ஓகேங்களா? ஸோ மௌரியர்களுடைய கட்டிடக்கலை மற்றும் கல்வெட்டுகள் முறைகள் வந்து பாரசீகத்தோடைய தாக்கம் இன்ஃப்ளூயன்சஸ் வந்து அதிகமாக இருந்ததாமா. எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா நம்ம அசோகருடைய கல்வெட்டுகளில் காணப்படும் எழுத்து நடையுமே இந்த கரோஷ்டி எழுத்து நடை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சில கல்வெட்டுகளில் மாறுபட்டும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே. இந்த அலெக்சாண்டர் வந்தாங்க. இப்போ அலெக்சாண்டர் என்றவர் இந்த ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரின்னு கேட்டவுடனே ஹிஸ்ட்ரி படிச்ச நம்ம நிறைய பேரை சொல்லுவோம். கிங்கு அப்படின்னா நம்மளே ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்னா, இந்த அந்த எப்படி சொல்கிறது, இந்த கடையேழு வள்ளல்கள் ஆகட்டும், சேரச்சோழ பாண்டியாஸ் இவர்கள்லாம் நம்ம சொல்லணும் முன்னாடி அசோகர், அலெக்சாண்டர் அப்படின்னு அக்பர் இந்த ஏற ஆரம்பிக்கிறவங்க என்ன அப்படி வரலாற்றுக்கு வந்து அவ்வளோ நெருக்கமானவர்கள்னு தெரியல. அலெக்சாண்டர், அக்பர் அண்ட் தென் வந்துட்டு இவர் அசோகர் தான் சொல்லும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர்களுடைய போர் முறை வந்து மிகவும் செம்மையா இருந்ததுன்றத தாண்டி இவர்களோட குணம் நிலைநாட்ட பெற்றது. அலெக்சாண்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்துட்டு அவர் வந்து உலகத்தையே எல்லாமே படிச்சோம். பட் ஆனா அவங்களுடைய மக்கள வந்து அவர் நல்லா பார்த்துக்கிட்டாரு. அசோகரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும். கலிங்கத்துக்கு பிறகு அவரு மாறுன மாரி அவ்வளோ நல்லவரா யாரும் இல்ல. அது அக்பர் உங்களுக்கே தெரியும். மிக மிக நல்லவர். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த அலெக்சாண்டர பத்தி படிக்கும். யார் இந்த அலெக்சாண்டர் அப்படின்னா, கிரேக்க மன்னர். ஓகேங்களா? மாசிடோனியாவின் மன்னர் அலெக்சாண்டர். இந்த கிரேக்கத்தில இருக்கக்கூடிய மாசிடோனியா. இந்த மாசிடோனியான்ற பகுதி வந்து நம்ம எங்க படிச்சிருப்போம் உங்களுக்கு கிளிக் ஆகுதா? 9வது, 10வது யூனிட்ல பிஜிடிஆர்பில மாசிடோனியா அப்படின்ற ஒரு பகுதி படிச்சிருப்போம். ஓகேங்களா? எப்ப அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரஷ்யன் ரெவல்யூஷனுக்குலாம் முன்னாடி படிச்சிருப்போம். இந்த மாசிடோனியாவோட மன்னர் தான் இந்த அலெக்சாண்ட்ராமா. இவரு 326ல உலகை வெல்லும் நோக்கத்துடன் பாரசீகத்தை வென்ற பிறகு இந்தியா மீது படையெடுக்கிறார். எங்க? கிரேக்கத்துடைய மன்னர், எஸ்பெஷலி எங்கன்னா மாசிடோனியாவோட மன்னர் அலெக்சாண்டர் அவர்கள் கிமு 326கள்ல உலகை வெல்லும் நோக்கத்தோட பர்ஷியாவை வந்து வின் பண்ணிட்டு இந்தியாவை வின் பண்றார். ஓகேங்களா? இவருடைய படையெடுப்பு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கைபர் போலான்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த கணவாய் வழியாக இந்தியாவுக்கு வராரு. சிந்து, ஜீலம் நதிகளை தான் கடந்து வரார். ஓகேங்களா? இவருடைய தோல்விக்கான ரீசனும் இதாக தான் இருக்கும். எப்படி வராருன்னு அலெக்சாண்டர் கேள்வி எழுப்பப்பட்டால், இவர் கைபர் போலான் கணவாய் வழியாக இந்தியாவுக்குள் நுழைகிறார். சிந்து, ஜீலம் நதிகளை கடந்து வந்தீங்க. எந்த நதியை கடந்து வந்தாங்கன்னு கேட்பாங்க. எந்த கணவாயை வந்து உள்ள வந்தாங்கன்னு கேட்பாங்க. ஓகேங்களா? சரி, அலெக்சாண்டரோட முக்கிய போர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீலம் நதிக்கரையில் நடைபெற்ற போர் தான் அலெக்சாண்டருடைய முக்கிய போர். ஓகேங்களா? யாரு கூட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாப் மன்னர் போரஸ் கூட வந்துட்டு போர் நடக்குது. ஓகேங்களா? ஸோ பஞ்சாப் மன்னர் போரஸை தோற்கடித்தார். அலெக்சாண்டரின் இராணுவம் சோர்வடைந்தது. மேலும் கிழக்கு நோக்கி மகதத்தை நோக்கி முன்னேற மறுத்ததால் அவர் இந்தியாவுக்கு சில ஆண்டுகள் மட்டுமே தங்கி பின்பு சென்றார். ஸோ வந்து முக்கியமான ரீசன் என்னன்னா, அலெக்சாண்டருடைய வீரர்கள் வந்து ரொம்ப வந்து டயர்டாயிருவாங்க. அவர்கள் வந்து நம்ம திருப்பி நாங்கள் போருக்கு போகல அப்படின்னு சொன்னதுனால ஒரு நல்ல அரசனுடைய வேலை என்னன்னா, மக்களையும் பார்க்கணும், படை வீரர்களையும் பார்க்கணும். அவங்க சொன்னாங்கன்ற ஒரு ரீசனுக்காக தங்கி திருப்பி என்ன பண்ணுவார், மகதத்தை பிடிக்காம பின்னாடி போயிடுவார். அதே போல் அலெக்சாண்டர் என்ன சொல்வார், என்னை போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வீரன்னா போரஸ் அவர்கள் தான் சொல்லுவாங்க. ஏன்னா அலெக்சாண்டரை பார்த்து மொத்த உலகமே நடுங்கின அந்த காலகட்டத்தில் பஞ்சாப் மன்னர் அவர்கள் போரஸ் அவர்கள் நீ வாடா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவ்வளோ அழகாக வந்து நின்று போரிடுவார். இருந்தாலுமே தோத்தாலுமே அலெக்சாண்டர் அவர்கள் சொன்ன விஷயம் இதான், ஒரு நல்ல வீரன், எனக்கு ரொம்ப மிகவும் பிடித்தமான வீரன் அப்படின்னு சொல்லிட்டு போரசி அவர்கள் அலெக்சாண்டர் புகழ்ந்து கூறியிருப்பார். ஓகேங்களா? தென் பாருங்கள், விளைவுகள் பாருங்கள். அரசியல் பொறுத்த வரைக்கும் இந்தியாவின் வடமேற்கு பகுதிகள் இருந்து சிறிய அரசுகள் தோன்றின. ஓகேங்களா? சிதைந்தன. ஓகேங்களா? இந்தியாவில் வடமேற்கு பகுதிகளில் இந்த மகதம் உருவான காரணத்தினால, இந்த 16 பகுதிகள் உருவான காரணத்தினால சின்ன சின்ன அரசர்கள், சிறு அரசர்கள் வந்துட்டு என்ன ஆகுறாங்கன்னா சிதைகிறாங்களாம். எக்ஸ்பெஷலி சந்திரகுப்த மௌரிய மகதத்தில் ஒரு பெரிய பேரரசை நிறுவி வந்து உதவிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்களாம். ஓகேங்களா? என்னது, சந்திரகுப்த மௌரியர் வந்து மகதத்தில் ஒரு பெரிய பேரரசை நிறுவி வந்து உதவிச்சு அப்படின்றாங்களாம்.
வர்த்தகம் பொறுத்தவரைக்கும் இந்தியாவுக்கும் கிரேக்கத்துக்கும் இடையே புதிய நில மற்றும் கடல் வர்த்தக பாதைகள் திறக்கப்பட்டன. ஓகே, இது நல்ல விஷயம். கலை மற்றும் பண்பாடு பொறுத்தவரைக்கும் காந்தார கலை வந்து ரொம்ப பிரபலமா இருந்தது. உங்களுக்கே தெரியும், கனிஷ்கருடைய காலத்துல காந்தார பள்ளிகளுமே அதிகமா இருந்தது. இந்த காந்தார கலை அப்படின்றது என்னன்னா, எஸ்பெஷலி ஒரு பெயிண்டிங் கலைன்னு சொல்லலாம், ஒரு ஆர்கிடெக்ட்னு சொல்லலாம், எல்லாமே அதில் இருக்குங்க. ஆக்சுவலாக டான்சிங் இருக்கும், பெயிண்டிங் இருக்கும், எல்லாமே இருக்கும். நீங்கள் அந்த காந்தாரா படம் பார்த்துருப்பீங்க தெரியுமா, ஒரு பெயிண்டிங் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஆர்கிடெக்டில் சிலையிலையுமே பெயிண்டிங் பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸில். ஓகேங்களா, அந்த பெயிண்டிங் பேர் தான் காந்தாரா பெயிண்டிங், காந்தாரா டான்ஸ், இது மாதிரி நிறைய இருக்குது. நீங்கள் முடிஞ்சால் அந்த பிக் வந்து என்னைக்காச்சும் ஒரு நாள் ஷார்ட்ஸில் போடுறோம் பாருங்கள். வரலாறு பொறுத்த வரைக்கும் கிரேக்க வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்புகள் இந்தியாவுடன் பண்டைய வரலாற்றை அறிய உதவுகின்றன. சரி, ஓகே. இந்த மூணாவதுடைய பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். மௌரிய பேரரசு அசோகர் தர்மம். ஓகேங்களா, அசோகர் தம்மம் இல்லை தர்மம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அசோகரை பற்றி பார்க்கலாம். மகதத்தில் நந்த வம்சத்தின் பலவீனத்தை பயன்படுத்தி சந்திரகுப்த மௌரியர் அவர்கள் கிமு 321 தனது குருவான சாணக்கியர் கௌடில்யர் சொல்லுவாங்க. ஓகேங்களா, விஷ்ணுகுப்தர் எப்படி வேணாலும் சொல்லலாம். அவ்வளோ அறிவான அந்த சாணக்கியர் கிட்ட உதவியோட இந்த மாதிரி நந்தர்கள் வந்து ரொம்ப வந்துட்டு எப்படி இருக்காங்கன்னா, இப்போ வந்துட்டு ரொம்ப வீக்காக இருக்காங்க, இந்த டைம் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. அந்த யூஸ் பண்ணி இந்த சாணக்கியர் வந்து அவ்வளோ அழகாக டிப்ளமேட்டிக்காக ராஜதந்திரமாக என்ன சொல்கிறாங்கன்னா, நீ இப்படிலாம் பண்ணு, அவங்க வீக்காக இருக்க டைமில் நம்ம வந்துட்டு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, ராஜதந்திரமாக சொல்கிறாங்களாம். இவரும் வந்து கேட்குறாரு. ஸோ வந்து நந்த வம்சம் வந்து முடியுது, மகதத்துடைய நந்த வம்சம் முடிஞ்சு என்ன ஆகுதுன்னா இவருடைய வம்சம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இந்த நந்த வம்சத்தை வீழ்த்தி மௌரிய பேரரசு நிறுவுகிறார் இந்த சந்திரகுப்த மௌரியர்கள் கிமு 321. யாருடைய உதவியால்னு பார்த்தா இந்த சாணக்கியருடைய உதவியால். சாணக்கியர் ஆகிய கௌடில்யர் எழுதிய புத்தகம் தான் அர்த்த சாஸ்திரம். ஓகேங்களா, இதுவே இந்தியாவுடைய வரலாற்று முதல் பெரிய பேரரசு எதுனா மௌரிய பேரரசு தான். நீங்கள் சந்திரநந்தினின்னு சொல்லிட்டு ஒரு சீரியலில் வந்துச்சிங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. மேபி நான் காலேஜஸ் ஸ்கூல்ஸ் படிக்கும் போது சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக எனக்கு அப்போ பார்க்கும்போது நான் ஹிஸ்ட்ரி எடுப்பெல்லாம் தெரியாது, பட் ஆனால் சூப்பராக இருக்கும். அந்த மௌரிய கதைலாம் செம்மையாக இருக்கும், நல்லாயிருக்கும். நீங்கள் அந்த ஸ்டோரிஸ் பார்த்தீங்கன்னா. சந்திரகுப்தருக்கு பின் அவரது மகன் பிந்துசார அரியணை ஏறினார், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அசோகரை பற்றி பார்த்தீங்கன்னா, பிந்துசாரருக்கு அப்புறம் வரதுன்னா அவருடைய மகன் அசோகர். ஓகேங்களா, முதல்ல மௌரியர், அதுக்கப்புறம் பிந்துசாரர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அசோகர். ஓகேங்களா, 268லேருந்து 232 வரைக்கும் மௌரிய வம்சத்தை மிக சிறந்த பேரரசராக இவர் இருக்கார். கலிங்க போர் தான் இவருடைய வாழ்க்கை முனையில் மிக திருப்பு முனையாக அமைந்த போர் அப்படின்னு சொல்லலாம். அரியணை ஏறி 8 வருஷத்துக்கு அப்புறம் கலிங்கம், அதாவது தற்போதைய ஒடிசா மீது போர் தொடுக்கிறாரு. அதில் ஏற்பட்ட ரத்தம் வந்து இப்படி ஆறு மாதிரி ஓடுதுங்களாம். ஓகேங்களா, இந்த ஜெயங்கொண்டார் வந்து தமிழோடைய இவர் இருக்கார் பார்த்தீங்கன்னா, புலவர் ஆசிரியர், அந்த ஜெயங்கொண்டார் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா கலிங்கத்து பரணின்னு சொல்லிட்டு ஒரு நூல் எழுதியிருப்பார். அதில் அவ்வளோ அழகாக அந்த யானை பிளிரும் சத்தம், அது ஓடும் சத்தம், அந்த ஆறு வந்து இந்த கடல் அவ்வளோ பெருக்கெடுத்து போச்சு அப்படின்றமா அவ்வளோ அழகாக கற்பனை எழுதியிருப்பாரு. நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஸ்கூல் டேஸில் படிச்சு பாருங்க. அவ்வளோ கற்பனைத்தின் அழகாக நம்ம கண்ணு முன்னாடி வந்து அந்த காட்சியை காமிச்சிருப்பாரு, விஷுவலைஸ் பண்ணி காமிச்சிருப்பாரு. மீது போரிட்டு தொடுத்தார். இதில் ஏற்பட்ட ரத்த ஆற்றையும் பேரையும் கண்டு மனம் வருந்தி இனி போரே செய்வதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சபதம் எடுக்கிறார். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இதுதான் அவரது வாழ்க்கையை வந்துட்டு மாத்திர மிகப்பெரிய திருப்பு முனைன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த போர்லாம் விட்டதுக்கப்புறம் புத்த மதத்தை தழுவுறாரு. போர்க்கொள்கையை கைவிட்டு தர்மத்துக்கு வந்து போறாரு. கொள்கையை பின்பற்ற தொடங்கினார். இந்த தம்மா அப்படின்றது என்னன்னா தர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் தன்மையும் தம்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, தர்மத்தின் தன்மை என்னன்னு பார்த்தா, தர்மம் அப்படின்றது ஒரு மத கோட்பாடு கிடையாது, அசோகரால் உருவாக்கப்பட்ட ஒரு சமூக நெறி குறியீடு அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வந்து இது மத கோட்பாடாக வந்து எடுத்துக்க தேவையில்லை, இது வந்து அசோகரால் குறியிட்ட ஒரு நெறின்னு சொல்லலாம். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெற்றோர் வந்து கௌரவிக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது, மனித மற்றும் விலங்குகளிடம் வந்து ரெண்டுமே, பிராமணர்கள் மற்றும் துறவிகளுக்கு நன்கொடை அளித்தல், அடிமைகள் மற்றும் பணியாளர்களிடம் கனிவாக இருத்தல், சகிப்புத்தன்மை, அனைத்து மதங்களின் மீதும் மரியாதை வைத்திருத்தல், உண்மை பேசுதல், தர்மத்தை பரப்பல், ப்ரொபகேஷன் சொல்லுவாங்க. கல்வெட்டுகள் பொறுத்த வரைக்கும் அசோகர் வந்து அவருடைய தர்மத்தை பரப்புவதாக பாறைகள்லையும் தூண்கள்லையும் பிராமி எழுத்து முறைகள்லையும், அதாவது வடமேற்குல கரோஷ்டியில் பிராமி எழுத்துக்கள் மூலியமாகவும் ஆணைகளை பொறிக்கிறார். ஓகே, எனது ஒரு டாக்குமெண்ட் ஆணைகளை கரோஷி எழுத்துக்களாலும் பிராமி எழுத்துக்களால், முதல்ல ஆப்ஷன் இருந்துச்சுன்னா பிராமின் போடுங்க, அப்படிலாம் கரோஷ்டி. ஓகேங்களா, இந்த கேள்வி பிஜிடிஆர்பியில் வந்த கேள்வி. ஓகேங்களா, கரோஷ்டி பிராமி அப்படின்னு போடுறாங்க. ஓகேங்களா, தர்ம மகாமாத்திரர்கள் அப்படின்னு பார்த்தா தர்மத்தை பரப்புவதற்காக அதோடைய கொள்கையை வந்து கண்காணிக்கும் தர்ம மகாமாத்திரர்களை அதிகாரிகளை நியமிக்கிறாரு அசோகர் அவர்கள். வெளிநாடுகள் பொறுத்த வரைக்கும் புத்த மதத்தை தனது மகன் மகேந்திரனையும் மகள் சங்கமித்ரையையும் இலங்கைக்கு அனுப்பி தென்கிழக்கு ஆசியா முழுசுமே வந்து புத்த மதத்தை பரவணும்னு நினைக்கிறார். யாரு? மகன் வந்து மகேந்திரனையும் மகள் சங்கமித்ரையும் இலங்கைக்கு அனுப்பி பரப்புறார். பகுதி 4 பொறுத்த வரைக்கும் மௌரிய பேரரசு, நிர்வாகம், பொருளாதாரம், கலை மற்றும் கட்டிடக்கலை பார்க்கலாம். ஓகேங்களா,
சாரிங்க கட்டிட கொலைன்ட்டு. நைஸ். பை மிஸ்டேக். ஓகே. மௌரியனுடைய ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன் என்னன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ மத்திய நிர்வாகம் எப்படி இருந்தது? மாகாண நிர்வாகம் எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம். மத்திய நிர்வாகம் பொறுத்தவரைக்கும், சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் பொறுத்தவரைக்கும், அரசர் தான் அதிகாரம் மிக்கவர். ஓகேங்களா? மத்த எல்லாருடைய பணிகள் தாண்டி அரசர் தான் அதிகாரம் மிக்கவராம். நிர்வாகம் பற்றிய விவரங்கள்ல வந்து கௌடில்யர் வந்து அர்த்த சாஸ்திரத்துல சொல்லியிருக்காரு. அவருடைய அர்த்த சாஸ்திரம் நூல்ல தான் நிர்வாகம் வந்து மகதத்துடைய நிர்வாகம் எப்படி இருந்தது? மௌரியருடைய நிர்வாகம் எப்படி இருந்தது? எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா, மௌரியருடைய நிர்வாக முறையை பத்தி தெரிந்து கொள்ளும் உதவும் நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கௌடில்யர். அதாவது அர்த்த சாஸ்திரத்தில தான் அவர் எழுதி வச்சிருப்பார். ஓகேங்களா? அரசருக்கு உதவி செய்வதற்கு மந்திரி பரிஷத் அப்படின்னு சொல்லிட்டு சபையினர் சொல்லுவாங்க. அதை தான் மந்திரி பரிஷத்ன்னு சொல்லுவாங்க. அவங்க இருப்பாங்களா, ஓகேங்களா? ஸோ வந்து முதன்மையானவர் யாருன்னா கிரனாலஜிக்கல கேட்டாங்கன்னா அரசர், அதுக்கப்புறம் மந்திரி பரிஷத் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? பல்வேறு நிர்வாக பணிகளை கண்காணிக்க அமர்த்தியாக்கள், அதாவது அதிகாரிகள் இருக்கிறார்கள். அரசர் தான் முதன்மையானவர். அதுக்கு கீழே ஹெல்ப் பண்ண மந்திரி இருக்காங்க. அதுக்கு கீழே வந்து அமர்த்தியாக்கள், அதிகாரிகள் இருக்காங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் இப்படி இருந்துச்சு. மாகாணங்கள்ல எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேரரசு வந்து பல மாகாணங்களா பிரிச்சாங்களாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்தரபாதை, தக்ஷிணாபாதை, அவந்தி ராஷ்டிரா, கலிங்கம் இப்படின்னு போல பல மாகாணங்களா பிரிச்சாங்க. அந்த மாகாணங்களையும் கேள்வியில வரலாம். நோட் பண்ணிக்கோங்க. என்னென்ன? உத்தரபாதை, தக்ஷிணாபாதை, அவந்தி, ராஷ்டிரா, கலிங்கம். ஓகேங்களா? ஸோ மாகாணங்கள்ல பொறுத்தவரைக்கும் இளவரசர்கள் ஆட்சி செய்வார்கள். மத்தியில பொறுத்தவரைக்கும் அவருடைய தந்தையான அரசர் ஆட்சி செய்வார். அதுவே மாகாணங்கள் பொறுத்தவரைக்கும் இளவரசர்கள் ஆட்சி செய்வார்கள். அதன் காரணத்தினால்தான் யாரு? பிந்துசாருடைய மகனான அசோகர் இளவரசரா இருக்கும்போது கலிங்கத்துல ஆட்சி செய்வாரு. 8 வருட காலம்க்கு அப்புறம் அவர் வந்து கலிங்கவாரம் நடத்துவார். ஓகேங்களா? இப்ப புரிஞ்சுச்சா? ஏன் வந்து இவர் கலிங்கத்த ஆட்சி பண்றாரு? அவ்ளோ பெரிய இடம் இருக்கு, மகதம் இருக்கும்போது அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு ஆளுநர்களால் ஆளப்பட்டனன்னு சொல்றான். ஓகேங்களா? இளவரசர்கள் அப்படிலாம் ஆளுநர்களால் ஆளப்பட்டோமா? ப்ரொவின்ஷியல். ஓகேங்களா? உள்ளூர் நிர்வாகம் எப்படி இருக்குன்னு பார்த்தா, கிராமங்கள நிர்வகிக்க அடிப்படை அலகு ஒண்ணு இருக்குமாம். ஓகேங்களா? என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராம தலைவர்கள் வந்து கிராமின்னு சொல்லுவாங்களாம். அந்த கிராமங்கள நிர்வகிக்க. பாட்டாளிபுத்திரத்துல நகர நிர்வாகம் பற்றி மெகஸ்தனீஸ் வந்து அவருடைய நூலான இண்டிகால விரிவா சொல்லியிருக்காராம். ஸோ வந்து அர்த்த சாஸ்திரம், கௌடில்யர் எழுதிய அர்த்த சாஸ்திரத்துல மௌரியருடைய, அதாவது மௌரியர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருந்தது அப்படின்றத பத்தி விரிவா சொல்லியிருப்பாரு. அதுவே செல்ஃப் கவர்மெண்ட், அதாவது உள்ளூர் நிர்வாகம் எப்படி இருந்தது? கிராம நிர்வாகம் கிடையாது. உள்ளூர் நிர்வாகம் எப்படி இருந்தது அப்படின்றத பத்தி மெகஸ்தனீஸ் அவர்கள் இண்டிகா நூல்ல குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. பொருளாதாரம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாயம், வரிகள், நெக்ஸ்ட் வர்த்தகம். விவசாயம் பொறுத்தவரைக்கும் பொருளாதாரத்தின் அடிப்படை விவசாயம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ பேக் போன் ஆஃப் இந்தியான்ற மாதிரி பொருளாதாரத்துல முக்கியமா விவசாயம் தான் இருந்ததா. நீர்நிலைகள், நீர்ப்பாசனம் முக்கியத்துவம் வந்து பெற்றதுன்னு சொல்றாங்க. வர்த்தகம் வந்து பார்க்கும்போது பயிர்கள் வணிகம் செழித்தது. வரிகள் பொறுத்தவரைக்கும் 6ல ஒரு பகுதி வந்து உற்பத்தி வரியா நம்ம நிலவரி வந்து வசூலிக்கப்படுமா. சுங்கவரிகள், நிலவரி தவிர சுங்கவரிகள், காடுகள் வரிகள், சுரங்க வரிகள் வந்துட்டு இருந்துச்சுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? வர்த்தகம் பொறுத்தவரைக்கும் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு வர்த்தகம் செலுத்திருந்துச்சாம். சரி, ஓகே. கலை மற்றும் கட்டிடக்கலைன்னு பார்க்கும்போது, மௌரியர்களுடைய கலை மற்றும் கட்டிடக்கலை மிகவும் பிரசித்தி பெற்றதா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. தூண்கள் பொறுத்தவரைக்கும் அசோகருடைய கல் தூண்களும் ஒற்றை கற்களால் ஆனவை அப்படின்னு சொல்றாங்க. அதன் மேற்பகுதியில் விலங்குகள் உருவங்கள் இருந்தன. ஸோ தூண்கள் பொறுத்தவரைக்கும் அசோகருடைய கல் தூண்களும் ஒற்றை கால்கள் ஆனவை வந்துட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? மேற்பரப்புல வந்து அசோகருடைய கல் தூண்கள்ல எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விலங்குகள்லாம் பொறிக்கப்பட்டிருக்காம். அதுக்கப்புறமேட்டுக்கா பார்த்தீங்கன்னா, அந்த விலங்குகள்ல எஸ்பெஷலி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாரநாத்ல இருக்கக்கூடிய கல் தூண், ஸ்டூபாஸ்ன்னு சொல்லுவாங்க. சாஞ்சி ஸ்டூப்பா ஆகட்டும், சாரநாத்துடைய கல் தூண்கள்ல வந்து 4 முகங்கள் வந்து சிங்க முகம் கொண்ட ஒரு தூண் வந்து இருக்காம். அந்த தூணு தான் வந்துட்டு இந்தியாவுடைய தேசிய சின்னமா எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அசோகருடைய அந்த தூண்களுக்கு நடுவுல இருக்கக்கூடிய வந்து சக்கரக்கால் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல ஆரக்கால்னு சொல்லுவாங்க. அதோட 24 வந்து சக்கரங்கள் உள்ள இருக்கும். அதை வச்சுதான் நமக்கு வந்து தேசிய கொடியில இருக்கக்கூடிய நடுவுல சக்கரங்கள் உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த கேள்விகளும் கேட்கலாம். அதாவது சாரநாத்தோடைய தூண்கள் ஆகட்டும், இல்ல ஸ்தூபிகள் பொறுத்த வரைக்கும் ஆகட்டும், எல்லாமே ரொம்ப முக்கியமானவை. யாருடைய காலத்தில் கட்டப்பட்டன, என்ன அனிமல் வந்து இருந்தது அப்படின்ற மாதிரி கேட்கலாம். ஸ்டூபாஸ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புத்தருடைய எச்சங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த புத்தருடைய எச்சங்களோ இல்லை பௌத்த துறவியுடைய எச்சங்களால் கட்டப்பட்ட அந்த அரைக்கோள வடிவம் தான் வந்துட்டு ஸ்டூபாக்கள் அல்லது குவிமாடங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? புத்தரோட எச்சங்களோ இல்லைன்னா வந்து பௌத்த துறவிகளுடைய எச்சங்களால் கட்டப்பட்ட அந்த அரைக்கோள்ல செமி ஸ்ட்ரக்சரில் இருக்கும். அந்த அரைக்கோளில் தான் வந்துட்டு குவிமாடங்கள் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சாஞ்சில் இருக்கக்கூடிய தான் மிகப்பெரிய ஸ்தூபி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் மிக சிறந்த உதாரணம் அப்படின்னு சொல்கிறாங்க அசோகருடைய கல்வெட்டுகளில்.
அது மட்டும் இல்லாமல் கல்வெட்டுகள், தூண்கள் தாண்டி அசோகருடைய காலத்திலும், மௌரியருடைய காலத்திலும், மகதத்துடைய காலத்திலும் என்ன சிறந்திருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேவ் ஆர்க்கிடெக்சர் குடைவரை குகைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அசோகருடைய பேரன் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தசரதுரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அவர் வந்துட்டு அந்த தசரதரும் ஆசீவகர்களுக்கு வழங்க இடமளிக்க பாறைகளை குடைந்து குகைகளை கட்டினார். எடுத்துக்காட்டு பராபர் குகைகள். ஓகேங்களா? ஸோ பராபர் குகைகள் யாரால் கட்டப்பட்டது? இல்லை யாருடைய காலங்களால் கட்டப்பட்டது? யாருக்காக கட்டப்பட்டது? அப்படின்னு கேட்கலாம். அதே போல் அது ஃபஸ்ட்டு பாருங்க, உங்களுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கா சந்திரகுப்த மௌரியர் இருப்பார். அப்புறம் பிந்துசாரர், அதுக்கப்புறம் அவருடைய மகனான அசோகர், அசோகருடைய பேரனான தசரதன். ஓகேங்களா? அந்த தசரதரும் சொல்லுவாங்க. ஓகே, அந்த தசரதரும் வந்து என்ன பண்றாருன்னா, ஆசீவகர்களுக்கு வாழ இடம் அளிக்கிறதுக்காக வந்துட்டு ஸோ அதுக்கப்புறம் அரண்மனைகள் பார்த்தீங்கன்னா, பாட்டாலிபுத்திரத்தும் ரஜகிரகம் தான் நம்ம கேபிட்டல் அப்படின்னு சொன்னோம். ஸோ பாட்டாலிபுத்திரத்துலேருந்து சந்திரகுப்தருடைய மரத்தால் ஆன அரண்மனைகள் இருந்ததா சொல்கிறாங்க. இதை பற்றி நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம்? மரத்தால் ஆனது வந்து இப்போ இருக்காமல் போயிருக்குமே, நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம்னு பார்த்தீங்கன்னா, மெகஸ்தனிஸ் அவர்களுடைய குறிப்புகளில் இண்டிகாகலாம், இல்லை அவருடைய தனிப்பட்ட குறிப்புகளாகலாம், அது மூலியமாக அதாவது அரண்மனைகள் பாட்டாலிபுத்திரத்தில் சந்திரகுப்தர் வந்து மரத்தால் ஆன அரண்மனைகள் வந்து கட்டியிருந்தாரு அப்படின்னு கூட சொல்லலாம். மேபி செல்லரிச்சுக்கலாம், இப்போ அந்த அரண்மனை இல்லாமலும் போயிருக்கலாம். காலவரிசைகள் ரொம்ப மிகவும் முக்கியம். நீங்கள் பார்த்தீங்கன்னா, முந்தாநேற்று நடந்த டெட் பேப்பரில் பார்த்தீங்கன்னா, சிபி பேப்பர் சைல்ட் பெடகாலஜி பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஆஃப் த கொஷின்ஸ் வந்து காலவரிசை ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த டைம் யூஜிடிஆர்பி நமக்கு டெட்டு சோசியல் பேப்பர் பார்த்தீங்கன்னா, பெருசாக அந்தளவுக்குலாம் இல்லைங்க. ஒரு 3-4 கொஷின் வந்து காலவரிசை காலவரிசை இல்லை, ஆக்சுவலாக நமக்கு வந்து கூற்று காரணம் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? இதனாலுமே நம்ம காலவரிசை படித்து வச்சுக்கலாம். கிமு 600கள்லேருந்து 400 வரைக்கும் வந்துட்டு என்ன ஆகுதுன்னா, மகஜனபதாக்களுடைய காலம் அப்படின்னு சொல்கிறோம். 16 பெரிய அரசுகள் வந்து உருவாகுது அப்படின்னு சொல்கிறோம். மகதம் தான் அனைத்துக்கும் தலைமை வலிமை வாய்ந்தவை. கிமு 500கள் 544லேருந்து 412 வரைக்கும் அரியங்கா வம்சம். மகதத்தை ஆண்ட முதல் முக்கியமான வம்சம் யாருன்னா அந்த ஹரியங்கா வம்சம் தான். ஹரியங்கா வம்சத்தில் பிம்பிசார் அவர்கள் வராரு. மகதத்தை பேரரசை விரிவாக்க தொடங்கியவர் இந்த பிம்பிசார் அவர்கள் தான். இவருடைய மகன் தான் அஜாதசத்ரு அவர்கள். இவர் தான் பாட்டாலிபுத்திரத்தை தலைநகரமாக ஆக்குறாரு. அதுக்கு முன்னாடி ராஜகிருகம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ மகதம் பொறுத்த வரைக்கும் மிக செழிப்பான பகுதி 600கள்லேருந்து 400 வரைக்கும். அதில் 544களில் பார்த்தீங்கன்னா, அரியங்கா வம்சம் தான் முதலாக மகதத்தை ஆட்சி செய்கிறாங்க. அதில் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிம்பிசாரர் தான் ஆட்சி செய்கிறாரு. ஒரு பேரரசை வந்து விரிவாக்கம் செய்கிறார். அவருடைய மகனான அஜாதசத்ரு அவர்கள் பாட்டாலிபுத்திரத்தை வந்து தலைநகரமாக மாற்றுறாரு. ஓகே, 518களில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரசீகத்தில் படையெடுப்பு நடக்குது. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு டாரியஸ் அவருக்கு வந்து பாரசீகத்தில் வந்துட்டு படையெடுப்பு நடக்குது. எப்போ? 518களில். சிந்தோடைய பள்ளத்தாக்கை கைப்பற்றி அகமானிசு பேரரசின் சத்ரபினா ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன், மாகாணம் அர்த்தம். ஓகேங்களா? அகமானிச பேரரசுடைய மாகாணம் ஆனது சிந்து. ஓகேங்களா? கரோஸ்டி எழுத்து முறையை மற்றும் மௌரியருடைய கலைக்கு வந்து தாக்கத்தை வந்து அழிச்சது தான் இந்த பாரசீக நாட்டுடைய அந்த பாணிகள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? 518களில் பாரசீக படையெடுப்பு டாரிஸ் அவர்களால் நடத்தப்படுது. எந்த பகுதிகளில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிந்து பள்ளத்தாக்கில் நடத்தப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஆகமானிசா பேரரசுடைய மாகாணமாகவும் வருது. இவங்களுடைய உள்ள வந்த தாக்கத்தின் காரணமாக தான் நம்ம கரோஷ்டி எழுத்துக்கள்லாம் உள்ள வர ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? கிமு 327லேருந்து 25கள் வரைக்கும் அலெக்சாண்டருடைய படையெடுப்புகள் நடக்குது. மாசிடோனியாவின் அரசர் தான் அலெக்சாண்டர். கிரேக்கத்தை பிடிச்ச கையோட அலெக்சாண்டர் அவர்கள் வடமேற்கு இந்தியாவுக்குள்ள வராரு. ஓகேங்களா? ஸோ வீழ்ச்சியடைய காரணம் என்னன்னா, அவர்களுடைய படை வீரர்கள் வந்து ரொம்ப வந்துட்டு சிந்து எப்படி வருவார்னா வந்து கணவாய்கள்லாம் தாண்டி வருவார். ஓகேங்களா? ஸோ வந்து அந்த கணவாய் தாண்டி வரும்போது என்ன அது வந்து ஓகேங்களா? பைப்பால் கணவாய்கள்னு சொல்லுவாங்க. அந்த கணவாயை தாண்டி வராது. அந்த கணவாயை தாண்டி வரும்போது சிந்து பள்ளத்தாக்கு, நர்மதை பள்ளத்தாக்கெலாம் தாண்டி வரும்போது அந்த வீரர்கள் வந்து சோர்வடைகிறாங்க. சோர்வடையும் காரணத்தினால சிறிது கால அளவே ஆண்டுகளே இருந்துட்டு அவர் திரும்பி போயிடுவார். போரஸ் கூட சண்டையிடுப்பார். பஞ்சாப் மன்னராக இருப்பார். கிமு 326ல் ஹைட்டாஸ்பஸ் போர் நடக்கும். ஓகேங்களா? அதை போரஸ் போர்னு சொல்லுவோம். ஜீலம் நதிக்கரையில் நடந்த போரில் அலெக்சாண்டர் அவர்கள் மன்னர் போரஸை தோற்கடிக்கிறார். ஓகேங்களா? நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன், அவர் வந்து வீரர் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. கிமு 322ல் மௌரிய பேரரசை நிறுவுறாங்க சந்திரகுப்த மௌரிய அவர்கள். எப்போ இந்த இயர் பார்த்துக்கோங்க. கிமு 322ல் அவர் இந்த அலெக்சாண்டர் அவர்கள் வந்து வந்த காலம் கிமு 326களில். ஓகேங்களா? ஸோ சாணக்கியருடைய உதவியால் சந்திரகுப்த மௌரிய பேரரசை வந்து நிறுவுறாரு. நந்தவனுடைய வம்சத்தை வந்து அழிச்சிட்டு. ஓகேங்களா? இந்தியாவுடைய முதல் பெரிய பேரரசு வந்து இந்த மௌரிய பேரரசு தான்.
செலிகஸ் நிக்கோட்டர் ஒப்பந்தம். இத பத்தி நம்ம படிக்காம இருக்கவே மாட்டோம். அலெக்சாண்டர்ன்னு படிச்சாவே அதுக்கு அடுத்து வர டாபிக் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும். செலிகஸ் நிக்கோட்டரோட ஒப்பந்தம் தான். கிமு 305கள்ல செலிகஸ் நிக்கோட்டர் ஒப்பந்தம் நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திரகுப்த மௌரியர் அவர்களுக்கும் அலெக்சாண்டரது தளபதியான செலிகஸ் நிக்கோட்டர் அவர்களுக்கும் வந்துட்டு ஒரு ஒப்பந்தம் நடக்கும். ஓகேங்களா? அதுல செலிகஸ் நிக்கோட்டர் அவர்கள் வென்று ஒரு திருமண ஒப்பந்தம் மூலம் சிந்து பகுதியை மீட்பார். ஓகேங்களா? இது வந்து யார் சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மெகஸ்தனீஸ் வந்து இவரது அரசவைக்கு வராரு. ஓகேங்களா? இது எல்லாமே வந்து பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. கிமு 668கள்லேருந்து 232 வரைக்கும் யாருடைய காலம்னா, ஆட்சி காலம் பார்த்தீங்கன்னா, அசோகருடைய ஆட்சி காலம். அது வந்து 261கள்ல கலிங்க போர் நடக்கும். அசோகருடைய ஆட்சியில 8வது வருஷம் தான் அந்த ஒரிசாவுல இந்த போர் நடக்கும். ஓகேங்களா? அதால ஏற்பட்ட பேரழிவு காரணமால அசோகர் வந்து மனமாற்றம் அடைந்து புத்த சமயத்தை தழுவார். புத்த சமயத்தை தழுங்கி அவருடைய மகள் இருவரையும் வந்துட்டு என்ன பண்ணுவார்னா, அவருடைய தர்மம் வந்து பரவணும், புத்த மதம் பரவணும் அப்படின்னு சொல்லிட்டு இலங்கையை நோக்கி அனுப்புவார். ஓகேங்களா? சங்கமித்ரி அவள் மகள் பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் மகன் பேர் நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பேன். உங்களுக்கான கேள்வி அவன் மகன் பேர் என்ன அப்படின்னு சொல்லுங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேரிகோஷம் அதாவது போர் முரசுன்னு சொல்லுவாங்க. அதாவது பேரிகோஷம் சொல்லுவாங்க என்பதை விடுத்து தம்ம கோஷம் அப்படின்றது அதாவது போர் முரசை விட்டுட்டு அறமுரசு வந்து கொள்கையை பயன்படுத்துகிறார். ஓகேங்களா? எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க பாருங்க. பேரிகோஷம் விடுவித்து தம்ம கோஷம் ஸ்டார்ட் பண்றார். ஓகேங்களா? கிமு 250கள்ல தர்மத்தை பரப்ப ஆரம்பிக்கிறாரு. அசோகருடைய தர்ம மகாமாத்திரர்கள் மூலியமா அதே போல மகாமாத்திரர்கள் அப்படின்னா என்னன்னா, தம்ம மாத்ராஸ் அப்படின்னா என்னன்னா, இந்த தர்மத்தை பரப்புவதற்காகவே அதிகாரிகளை நியமிக்கிறார். நாடு முழுவதும் தர்மம் தம்மம் பரப்பப்படுகிறது. மகேந்திரன் தான் அவரோட மகன் பேரு. சங்கமித்ரி அவர் மகள் பேரு. ஓகேங்களா? சிரியா, கிரீஸ் போன்ற வெளிநாடுகளுக்கும் சென்று பரப்புகிறார்கள். இலங்கைக்கு தான் அவர்கள் அனுப்புறாங்க. கிமு 385கள்ல மௌரிய பேரரசு வீழ்ச்சியடைய ஆரம்பிக்குது. கடைசி மௌரிய மன்னரா பிரக்ருதா வந்து இருக்காரு. யாரு? பிரகத்ராதா வந்து இருக்கிறார். ஓகேங்களா? அவருடைய தளபதியான புஷ்யமித்ர சுங்கரால கொல்லப்பட்டு சுங்க வம்சம் புஷ்யமித்ர சுங்கரால் நிறுவப்படுது. ஓகேங்களா? எப்படி ஸ்டார்ட் ஆச்சோ அப்படியே வந்துட்டு நடக்கும். ஓகேங்களா? முக்கிய குறிப்புகள் பார்த்த வரைக்கும் மகதத்துடைய எழுச்சி, முக்கிய வம்சங்கள் ஹரியங்க வம்சம், சிசுநாக வம்சம், நந்தர்களுடைய வம்சம், இறுதி மன்னர் தனநந்தர் அவர்கள். யாரும் நந்தருடையது தனநந்தர். மௌரியர்கள் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து யாருன்னா வந்துட்டு பிரகத்ரதா அவருடைய மன்னரால் கொல்லப்பட்டு சுங்கமித்ரா அதாவது புஷ்யமித்ரா சுங்கரால் கொல்லப்பட்டு சுங்க வம்சம் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, இது கீ பாயிண்ட்ஸ் நல்லா நான் சொல்கிறேன். உங்களுக்கு நீ ஹிண்ட் எடுத்துக்கோங்க, இல்லை வந்து நினைவுபடுத்தி பாருங்கள். முக்கிய வம்சங்கள் ஹரியக வம்சம், சிசுநாகர் வம்சம், நந்த வம்சம். நந்த வம்சல்ல இறுதி மன்னர் தனநந்தர் அவர்கள். வலுவான காரணம் இரும்பு தூதுவின் இருப்பு, அயன்கோர், வளமான கங்கை சமவெளி, இராணுவ பயன்பாட்டுக்கு கிடைத்த யானைகள். ஓகே, காடுகளில் கிடைத்ததுன்னு படிச்சோமா. மகாபத்மநந்தர் அவர்கள் சத்திரியர்களை அழித்தவர். ஓகே, எக்ரத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த கேள்வி ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. யூஜிசி நெட்லேயே கேட்டிருக்காங்க. எக்ரத் என பட்டம் பெற்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? என்ற புராணங்கள் குறிப்பிடுகின்றன. ஓகேங்களா? ஸோ எக்ரத் அப்படின்ற புராணங்கள் மூலயமா வந்து இது வந்து சத்திரியர்களை அழித்தவர் யாருன்னு அப்படின்னு கேட்டால் மகாபத்மநந்தர் அப்படின்னு சொல்லலாம். இவர் வந்து நந்த வம்சத்துடைய மிக சிறந்த ஆட்சியாளர்னு சொல்கிறான். நெக்ஸ்ட் என்ன? பாரசீகர் கிரேக்க தாக்கங்கள். ஓகேங்களா? பாரசீகத்தில் டாரியஸ் அப்படின்ற ஒருத்தர் படையெடுக்கிறாரு. கரோஷிக தாக்கம் வருது அப்படின்னு படித்தோம். ஆண்டுகள் 327லேருந்து 325 வரைக்கும். போர் பார்த்தீங்கன்னா ஹைட்டபஸ் போர் இல்லை விதாஸ்தா போர்னு சொல்லுவாங்க. ஜீல நதிக்கரையில் நடந்த போர் தான். ஓகேங்களா? போரசுடன் யாரோடனா போரசுடன் யாருக்கும் இருக்கும் ஹைட்டாஸ்பாஸும் விதாஸ்தாக்கும். ஓகேங்களா? இந்த போருடைய பேர் விளைவு பார்த்தீங்கன்னா வணிக பாதைகள் திறக்கப்பட்டன. இந்தோ கிரேக்கர்களுடைய கலை காந்தார கலை வந்து உருவாவதற்கு வித்திட்டது இந்த போர்கள் தான். ஓகேங்களா? மௌரிய பேரரசுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் அர்த்த சாஸ்திர நூல்கள்லேருந்தும் மெகஸ்தனிஸுடைய இண்டிகா நூல்கள்லேருந்தும் மௌரிய ஆட்சியாளர்களுடைய சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் தென் வந்து லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் மற்ற அரசர்கள் மௌரியர் குடும்பத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மைய நிர்வாகம் பொறுத்த வரைக்கும் அரசர் தான் அதிகாரியாக இருக்காரு. அவருக்கு வந்துட்டு என்னன்னா மந்திரி பரிஷத் அதாவது சபையினர் வந்து இருப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அமத்தியாஸ் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நகர நிர்வாகம். பாட்டாளிபுத்திரத்தில் வந்து 30 உறுப்பினர்கள் கொண்ட 6 குழுமங்கள் வந்து இருக்குமா. ஓகேங்களா? 6 குழுக்கள் வந்து நிர்வகிக்கப்படும் அப்படின்றத இண்டிகா குறிப்பு சொல்லுது. ஓகேங்களா? நகர நாகரிகம் வந்தாதான் உங்களுக்கு இண்டிகாவோட மெகஸ்தனிஸோட இண்டிகா வரும். அதுவே உங்களுக்கு சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு மைய நிர்வாகமுடைய கருத்து வந்தால் கௌடில்ய சாணக்கியரான அர்த்த சாஸ்திரம் நூல் தான் வரும். ஓகேங்களா? நகர நூல்கள் அப்படி நகரத்தை பற்றி கேட்டாங்கன்னா தான் மேபி இண்டிகா. அதுவும் என்ன சொல்கிறான்னு பாருங்கள். 30 உறுப்பினர் கொண்ட 6 குழுக்கள் வந்து இருக்கும். அப்போ 6 × 5 வந்து குழுக்கள் வந்து இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ முக்கிய பணி பொறுத்த வரைக்கும் தர்ம மகாமாத்திரர்கள் சொல்லுவாங்க. யாருன்னா அசோகரால் நியமிக்கப்பட்டவர்கள் தான் இந்த தர்ம மகாமாத்திரர்கள். இந்த தர்மத்தை பரப்புவதற்காகவே நியமிக்கப்பட்டாங்க. அசோகருடைய தர்மம் பொறுத்த வரைக்கும் என்னன்னா
தன்மை அப்படின்னும்போது இது வந்து ஒரு மதம் இல்ல. இது வந்து ஒரு சமூக நடத்தைக்கான நெறிமுறை. கோட் ஆஃப் சோசியல் கான்டக்ட் அப்படின்னு சொல்றான். முக்கிய கொள்கைகளை பொறுத்தவரைக்கும் அகிம்சை, எந்த உயிரையும் கொல்லக்கூடாது. சகிப்புத்தன்மை பொறுத்தவரைக்கும் எல்லா மக்களிடமே மரியாதை நடந்துக்கணும். பெரியோர்கள வந்து மதிக்கணும். அடிமைகளா வந்து யாரையுமே கருதக்கூடாது. கருணை காமிக்கணும். அப்படியே இருந்தாலும் சொல்லியிருக்காரு. தானம் பொறுத்தவரைக்கும் வாய்மை, தூய்மை ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்காரு. பரப்பல் பொறுத்தவரைக்கும் மேஜர் ராக் எடிக்ட் அண்ட் பில்லர் எடிக்ட்ன்னு சொல்லுவாங்க. பாறை கல்வெட்டுகள், தூண் கல்வெட்டுகள் மற்றும் தூதுவர்களை வெளிநாட்டுகளுக்கு அனுப்பியதன் மூலம் அசோகர் வந்து அவருடைய தர்மத்தையும் மற்றும் வந்து புத்தருடைய கோட்பாடுகளையும் புத்த மதத்தையும் பரப்புறாரு அப்படின்னு சொல்றாங்க. பொருளாதாரம், கலை மற்றும் கட்டிடக்கலை, எக்கானமி, ஆர்ட் அண்ட் ஆர்க்கிடெக்சர் பொறுத்தவரைக்கும் அந்த விவசாயத்துல வரக்கூடிய அந்த பங்குல, அதாவது இப்ப அந்த புரொடக்ஷன்ல விவசாயம் முக்கிய தொழிலா இருக்கு. அதுல வரக்கூடிய அந்த வரிய வந்து 6ல 1 பங்கு வந்து என்ன ஆகுமா, அந்த புரொடக்ஷன் சொல்லுவாங்க. உற்பத்தியில 6ல 1 பங்கு அரசுகிட்ட குடுத்துடணுமா. நிலவரையும் வந்து வசூலிச்சுப்பாங்கன்னு சொல்றாங்க. நாடு முழுவதுமே ஒரே நாணயம் தான் பயன்படுத்துறாங்கன்னு சொல்றாங்க. கட்டிடக்கலை பொறுத்தவரைக்கும் மேலே பார்த்திருக்கோம். அசோகருடைய ஒற்றைக்கல் தூண்கள், மோனோலித்திக் பில்லர்ஸ் ஆகட்டும், சாரநாத்தில் இருக்கக்கூடிய 4 சிங்க முகங்கள், லைன் கேபிட்டலாக இருக்கட்டும். ஓகேங்களா? ஸ்தூபி பொறுத்தவரைக்கும் பௌத்த மதத்துடைய புனித சின்னங்கள் வந்து வைக்கப்பட்ட அரைக்கோள வடிவ கூவி மடம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? சாஞ்சி ஸ்தூபின்னு சொல்லுவாங்க. குகைகள் பொறுத்தவரைக்கும் பீகார்ல இருக்கக்கூடிய பராபர் குகைகள். இந்த கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பராபர் குகைகள் அமைந்துள்ள இடம் எது? எந்த ஆட்சியை சார்ந்தது? இல்ல யாரால் கட்டப்பட்டதுன்னு கேட்கலாம். ஓகேங்களா? பரா பராபர் குகை எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பீகார்ல இருக்குங்களா. இதோட யுஜிடிஆர்பியோட ஹிஸ்ட்ரி யூனிட் 1 பார்ட் 2 முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு ரிவிஷன் கிளாஸ் தான். உங்களுக்கு நல்லா ரிவைஸ் வந்து நீங்க சொல்ல சொல்ல இந்த பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும். உங்களுக்கு யுஜிடிஆர்பி அண்ட் காலேஜ் டிஆர்பி டெஸ்ட் சீரிஸ் போயிட்டுருக்கு. காலேஜ் டிஆர்பி பொறுத்தவரைக்கும் ரூ. 250 1000 கேள்விகள் வரும். ஒரு யூனிட்க்கு 100 கேள்விகள் வரும். அதாவது உங்களுக்கு காலேஜ் டிஆர்பில ஃபுல் யூனிட் டெஸ்ட் வைக்கும். ஓகேங்க. ஃபுல் டெஸ்ட் கிடையாது. ஃபுல் யூனிட் டெஸ்ட். மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காதீங்க. யுஜிடிஆர்பி பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் அண்ட் தென் யூனிட் டெஸ்ட் 2மே போகுது. 599. காலேஜ் டிஆர்பிக்கு 250. ஓகேங்களா. நான் இந்த நோட்ஸ்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த நோட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து அந்த குரூப்லேயே அனுப்பிச்சு விட்டுருவேன். காலைல கொஷின்ஸ் வரும். ஈவினிங் வந்து ஆன்சர்ஸ் வரும். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு வந்து இது விருப்பம் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8940787647க்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நாங்கள் மற்ற டீட்டெயில்ஸ் சொல்லுவோம். தேங்க்யூ ஆஸ்பிரண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.